இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன். எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமா பிரச்சனை வரும்னு சொல்லி. அதுல சொன்ன கண்ட்ரீஸ்ல முக்காவாசி கண்ட்ரீஸ்ல பிரச்சனை தான். அதனால தயவு செய்து அடுத்த 2 நாள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 2 நாளுமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். 2 கிரகம் வக்ரம். அது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் வேற அடையுதுன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புதன் வக்ரம், அதுக்கப்புறம் சுக்கிரன் வக்ரம். கூட்டு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். தனுசுல இந்த மாதிரி சேர்க்கை வரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் வீட்டுல போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு. கடவுளா பார்த்து ஜெயில போட்டோம் நம்ம எல்லாம். அதே மாதிரி இப்ப விரயஸ்தானத்தை சனி, ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், சூரியன் இப்படிலாம் இருக்கும் பொழுது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைகிறார். அவர் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைந்தார். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பா இடமாற்றம் ஆகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2 அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான். அதை சுய ஜாதகத்துல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். பிறந்த தேதியில சராசரியா எல்லாருக்குமே ஒரு 2-2.5 நிமிஷம் பிழை இருக்கு. அதுதான் நான் ஒரு வீடியோலையும் ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சரி செய்து அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டா இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம், நேரடியாகவும் பண்ணலாம், போன்லயும் பண்ணலாம். புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசலாம். சனி பெயர்ச்சி மகா யாகத்துக்கு யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பேராதரவுக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணீங்க சார். அதாவது அந்த 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு வேற நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் அது உங்களுடைய ஆத்ம திருப்தி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய டிவினிட்டி அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயினா ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் தேதி வரைக்கும் 1, 2 இந்த 2ஆம் தேதி வரைக்கும் கடுமையான மழை, பூகம்பங்கள், சுனாமி. நான் எச்சரிச்சது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டேன். எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமா பிரச்சனை வரும்னு சொல்லி. அதுல சொன்ன கண்ட்ரீஸ்ல முக்காவாசி கண்ட்ரீஸ்ல பிரச்சனை தான். அதனால தயவு செய்து அடுத்த 2 நாள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 2 நாளுமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா 2 கிரகம் வக்கரங்க. ஒரு கிரகம் வக்கரம் பண்ணாலும் பரவாயில்ல. 2 கிரகம் வக்கரம். அது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் வேற அடையுதுன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா புதன் வக்கரம், அதுக்கப்புறம் சுக்கிரன் வக்கரம். புதன் வக்கரம், அதுக்கப்புறம் சுக்கிரன் வக்கரம். ஸோ இந்த 2 கிரகங்களும் வக்கரம் பெறும்படுது. சுக்கிரன் என்றால் பெண், சுக்கிரன் என்றால் பணம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, விலை உயர்ந்த பொருட்கள். புதன் என்றால் முழுக்க கம்யூனிகேஷன், எழுத்து, கணக்கு, நட்பு, காதல், நண்பன், மாமா, பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த 4 கிரகம் சேர்க்கை, கூட்டு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். தனுசுல இந்த மாதிரி சேர்க்கை வரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் வீட்டுல போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு. கடவுளா பார்த்து ஜெயில போட்டோம் நம்மள எல்லாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் எப்படா முழிச்சு வெளியே வருவோம், பிரீதிங் ஸ்பேஸ் கூட இல்லாம சனி போட்டு லாக் பண்ணி வச்சிருச்சு. அதே மாதிரி இப்ப விரயஸ்தானத்தை சனி, ராகு, சுக்கிரன் வக்கரம், புதன் வக்கரம், சூரியன் இப்படிலாம் இருக்கும் பொழுது
அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். அயல்நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களுக்கு திடீர்னு வேலை போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஊர்ல இருக்க முடியாது. ரூல்ஸ் மாறிடுச்சு. நீங்க வேற ஊருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இருக்கிற பணம்லாம் காலியாகும். இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. எங்கன்னா காலபுருஷனுக்கு 2. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு நன்மைகளை செய்துன்னு இருக்கார். அட் தி சேம் டைம் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய தடை பணம் இருக்கு. ஆனா கைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை போயின்னு இருக்கும். அது நடந்துட்டு இருக்கு. இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14 தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு வருடத்திற்கான ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கணும். சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைகிறார். அவர் சூரியன் மேஷத்தில் பிரவேசம் அடைந்தார். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் கண்டிப்பா இடமாற்றம் ஆகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2 அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறுறதுனால சில பிரச்சனைகள் ஓயும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். அதுல 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரகங்கள் எதுவும் வக்ரம் அடையலைங்கிறது ஒரு நற்செய்தி. ஏப்ரல் மாதத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முதல் ராசி லக்னமாக தனுசு, 2வது மேஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியன், சந்திரன் நேரடி பார்வையில் மாட்டவார் 14ஆம் தேதி. ஸோ அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த பண்றது அப்படிங்கிறது ஒரு யோகம். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு கூட அது நல்ல விஷயத்த பண்றதுங்கிறது தான் ஏற்றம். யாருக்கெல்லாம் உத்தியோகத்தில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு பார்த்தா, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். யாருக்கு வரவேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பம், மிதுனம், அதுக்கப்புறம் துலாம் இவர்களுக்கெல்லாம் பணம் வரும். யாருக்கு எடுத்த காரியங்களில் தங்கு தடையின்றி ஒரு காரியத்தை மற்றவர்கள் மூலியமாக சப்போர்ட் ஆதரவோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு மாதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல் ராசி லக்னம் சொல்றது மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி. கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொல்றது நானு, 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல போய் 4 கிரகம் உட்கார்ந்துருக்கு. மெயினா 9ஆம் இடம்னா சிறுநீரகம், 9ஆம் இடம்னா அப்பா, 9ஆம் இடம்னா பயணம், 9ஆம் இடம்னா தெய்வ நம்பிக்கை, 9ஆம் இடம்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம். இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. வீட்டுல முன்னோர்கள் சொத்து பிரச்சனை பயங்கரமா இருக்கும். நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் வேற திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் சொத்து. ஆனா அந்த பிரச்சனையை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் சக்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் நிறைய தப்பட்டையா இருக்கும். அது பாத்துக்கணும். 2வது ஒரு அதிர்ஷ்டம், கடகத்துக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூரியன் 10ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துக்கு உட்கார்றதுனால அரச பதவிகளுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்காருவீங்க. தலைமை செயலகத்துல உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஏற்றம் கொடுக்கும். எதிர்பாராத ஏற்றம், ஆனா ஒரு பெரிய நம்பிக்கையோட நடக்கக்கூடிய பிராப்தம். ஒண்ணு, லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கனால பணத்துக்கு தட்டுப்பாடு கிடையாது. எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் பெருசா உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா வீடு மாறும், இடம் மாறும், மாநிலம் மாறும், கடல் கடந்து சில பேர் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மெயினா ஹெல்த்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட லைக் பிபி மாதிரி விஷயங்கள், கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள், இது எல்லாம் கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். திரிகோணத்துல 4, 8, 12 கூடிய பாவகங்கள் உங்களுக்கு ராசி லக்னத்துல இருந்து லக்னம் 5, 9 மாறுறதுனால பயணத்தின் மூலியமா, இடமாற்றத்தின் மூலியமா வெற்றி உண்டு. பூர்வீகம், தாய் வழி சொந்தங்கள், அப்பா வழி சொந்தங்கள், அப்பா பாட்டனார்கள், பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா இந்த டைம் பீரியட்ல எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த பொறுமையா ஹேண்டில் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது.
சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க அம்மா, அப்பாவ கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். ஸோ ஏப்ரல் மாதத்துல எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.